சொல்ல அசோக். மேடம் ஆர்டிஸ்கையும் சேதுவையும் சிவா கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம். சூப்பர் சூப்பர் அசோக். இங்க பாரு, சேதுவை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் வரதுக்கு நைட் ஆயிடும். அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகே மேடம், அனுப்புங்க. இவதான் சார் சிந்துவை மலை மேல இருந்து தள்ளி விட்டுருக்கா. மெடிக்கல் கேம்ப்லயே இல்ல, நாங்க இருந்த பிளேஸ்ல தான் இருந்திருக்கா. அந்த மலையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்த்தோம். மலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? அவங்க தள்ளி விட்டதுக்கான என்ன சாட்சி உங்ககிட்ட? நேகா மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மேல டெஃபர்மேஷன் கேஸ் போட சொல்லுவேன். சார் நிஜமா தான் சார் சொல்றேன், இவதான் சார் சிந்துவை தள்ளி விட்டுருக்கா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நீங்க இருக்கும்போது எப்படி பேசுறாங்க? நீங்க இல்லன்னா வேற என்னெல்லாம் பேசுவாங்க? சிவா சொல்றதுதான் சார் உண்மை. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க. கண்டிப்பா குற்றவாளி யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். நேஹா என் மேல இருக்கிற கோவத்துல தான் சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டுருக்கா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம ஆள் வச்சு நான் தான் சிந்துவை மலையில இருந்து தள்ளி விட்டுதா சொல்ல வச்சிருக்கா சார். மோட்டிவ் சிந்துவை கொலை பண்றது மட்டும் இல்ல சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்ப